அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அகோர காளிபீடம் நாகர்கோவில். இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகா கணபதி. கணபதி அப்படின்னாலே இந்து மதத்தில் ஒரு முக்கியமான கடவுள், முதற் கடவுள். இப்போ மகா கணபதியோட வடிவம் 32 கணபதி வடிவங்களில் 13வது வடிவம் தான் இந்த மகா கணபதி வடிவம்னு புராணங்கள் கூறுது. அதாவது இவர் செந்நிறமுடையவர், சிகப்பு நிறத்தில் காட்சி தருபவர் என்று புராணங்கள் இவரை கூறுகிறது. மகா கணபதி எந்த ஒரு விஷயம், அது ஆன்மீகத்தில் நுழையும் போது எந்த ஒரு விஷயம் படிக்கணும் அப்படின்னாலும் முதல்ல வழிபட வேண்டியது கணபதி. முதலாக கணபதியை வழிபடாமல் எந்த ஒரு சித்தும் கிடைக்காது. கணபதியை வழிபடாமல் எந்த ஒரு தெய்வமும் வசியம் செய்ய இயலாது. அவ்வாறு வசியம் செய்தாலும் அது சில பிரச்சனைகளை தரும். அதனால தான் மந்திரம் படிக்கிறவங்கெல்லாம் முதல்ல கணபதியோட வசியத்தை எடுத்ததுக்கப்புறம் அடுத்த உபாசனைக்கு போகிறாங்க. முதல்ல கணபதி தான் முழு முதற் தெய்வம். ஓங்கார பொருளின் அர்த்தமே அவர்தான். பிரணவ சூட்சமே கணபதியின் திருவுருவம்தான். இவருக்கு மகா கணபதிக்கு 10 கரங்கள் இருப்பதாகவும், நெற்றியில் 3வது கண் உடையவராகவும், தலையில் பிறை சந்திரனை சூடியவராகவும் காணப்படுகிறார் என்று இதிகாசங்கள் இவரை கூறுகிறது. மூலாதாரத்தோட அதிபதி கணபதி தான். மூலாதாரம், குண்டலினி எனும் மூலாதாரத்தின் அதிபதி கணபதி தான். மற்றும் உலகில் உள்ள அனைத்து கணங்களுக்கும் அதிபதி, அனைத்து பூத கணங்களுக்கும் தலைவன் கணபதி ஆவார். மகா கணபதி என்பது மிக மிக முக்கியமான வடிவமாகும். அனைத்து கணபதியின் வடிவங்களில் மிக முக்கியமானது மகா கணபதி ஆகும். மகா கணபதி என்பது பெரிய கணபதி என்பதை குறிக்கிறது. இப்போ நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்கனாலே மந்திரம் படிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் படிக்கணும் ஆன்மீகத்தில் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தேவையானது முதல்ல குரு மந்திரம், 2வது கணபதி மந்திரம். அதையே ஒவ்வொரு குருமார்கள் ஒவ்வொரு கணபதி மந்திரத்தை கொடுத்து சித்தி செய்ய சொல்லுவாங்க. ஒவ்வொரு கணபதியோட மந்திரமும் ஒவ்வொரு தனிப்பட்ட விஷயத்திற்காக பயன்படும். மகா கணபதி அப்படிங்கிறவர் அனைத்திற்கும் பொதுவான கணபதி. மந்திரம் படிக்கிறதா இருந்தாலும் மகா கணபதி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு கல்வியில் நான் முன்னேற்றம் அடையணும், மேற்படிப்புகள் படிக்கணும் அப்படின்னாலும் மகா கணபதியோட மந்திரத்தை சொல்லி வர்றது மூலயமாகவே அனைத்து விஷயங்களும் அறியலாம். நிறைய விஷயங்கள் மகா கணபதியை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தவர் மகா கணபதி. கணபதி உபாசனை எடுத்துட்டாலே மற்ற தெய்வங்களோட வசியம் வெகு விரைவில் நடந்துடும். வெகு விரைவில் மற்ற தெய்வங்கள் நம்ம ஆவாகனம் செய்து கொள்ளலாம். மகா கணபதியை மட்டுமே சித்தி செய்து அஷ்ட கர்மமும் ஆடலாம். மாந்திரிகத்தில் அஷ்டகர்மம்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே இந்த மகா கணபதியை சித்தி செய்கிறது மூலயமாவே நம்ம அடிக்கலாம். மகா கணபதியை வச்சு அஷ்டகர்மம் 8 64 சித்துக்களும் அடங்கும் மகா கணபதிக்குள்ள. ஓங்கார தத்துவம் அவர். மகா கணபதியோட மந்திரங்கள் நம்ம உச்சரிக்கவே சகல தடைகளும், வாழ்க்கையில் ஏற்படும் எந்த தடையாக இருந்தாலும் தவிடுபொடி ஆகும். மந்திரத்தை உச்சரிக்க. ஏன்னா மகா கணபதிக்கு அவ்வளவு சக்திகள் இருக்கு. பூஜைகள் எப்படின்னா, மஞ்சளில் விநாயகர் பிடிக்கணும். மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சள், பன்னீர், அரகஜா, புனுகு, கோரோசனை இது எல்லாத்தையும் கலந்து
ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு அருகம்புல் சாற்றி அவுள் பொறி கடலை தேங்காய் வாழைப்பழம்லாம் வச்சு இவரை நம்ம வணங்கணும். 48 நாட்கள் பூஜை. மகா கணபதியோட பூஜை. மகா கணபதியோட மந்திரம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதாவது கணபதியிலேயே நிறைய வகைகள் இருக்கு. இப்போ மாந்திரிகத்தில் எடுத்துக்கிட்டா உக்ர கணபதி, அகோர கணபதி, வேதாள கணபதி, நிறைய தாந்திரீக கணபதி, ரக்த கணபதி, இன்னும் நிறைய அசுர கணபதி, இன்னும் நிறைய கணபதிகள் தாந்திரிக விதிகளில் வணங்குறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒருவன் மகா கணபதியை சித்தி செய்திருக்க வேண்டும். அப்பந்தான் அந்த கணபதிகள் வருவாங்க. அந்த கணபதிகள் வெகு விரைவில் அவசியமாய் வருவாங்க. கணபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சோதனைகள் கம்மி தான். யார் கூப்பிட்டாலும் கணபதி வருவாங்க. கணபதிக்கு தீட்டு என்பதே கிடையாது. கணபதிக்கு மற்ற தெய்வங்களுக்கு அது ஆகாது இது ஆகாது அப்படிம்பாங்க இல்லையா, ஆனால் கணபதிக்கு தீட்டு என்பதே ஆகாது, தீட்டு என்பதே கிடையாது. மகா கணபதி அனைத்திற்கும் பொதுவானவர். அனைத்து சர்வலோக உயிர்களுக்கும் பொதுவானவர் தான் கணபதியின் தத்துவம். கணபதியை மட்டுமே வழிபட்டு மிக பெரும் ஞானிகள் ஆனவர்கள் பல பேர். கணபதியை மட்டும் வழிபட்டு மிக பெரும் ஞானிகளாக ஆனவர்கள் பல பேர். ஆகையால் நம்மக்கிட்ட மகா கணபதியோட எந்திரங்கள் பூஜை செய்து தரப்படும். யாருக்காவது இப்போ மகா கணபதி எனக்கு வேணும், நான் மந்திர சித்து எடுத்துக்கிறேன், மகா கணபதி மூலியமாக நான் அஷ்டகர்மம் செய்யணும், மகா கணபதியோட வசியம் ஏற்படணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. பூஜைகளுக்காக வெளியூர் கிளம்பிடுவோம், வெளியூரில் இருப்போம். அதுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. எதாக இருந்தாலும் மகா கணபதி அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சுகபோகங்களையும் அவன் பெறுவான். கணபதி உபாசகன் உலகில் உள்ள அனைத்து சுகபோகங்களையும் பெறுவான் என்கிறது விதி. அதான் கணபதியெல்லாம் எடுத்துக்கிட்டாலே, கணபதி உபாசனை ஒரு மிகப்பெரிய உபாசகன்லாம் அவனை எதுவுமே செய்ய முடியாது. மற்ற மாந்திரிகர்களாகவும் மற்ற மந்திர எந்திர தந்திர வித்தைகளால் எந்த ஒரு வித்தையாலும் கணபதி உபாசகனை ஒன்றுமே செய்ய இயலாது. நவ கிரகங்களும் அவனுக்கு கட்டுப்பட்டு நிற்கும். இதுதான் கணபதியின் சூட்சமம். கணபதியோட விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். கணபதியோட விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, அவ்வளோதான். இப்போது அடுத்த பதிவில் பார்க்கலாம். நமக்கு கணபதியோட எந்திரம், மந்திரம், வித்தைகள் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும். அஷ்டகர்மம் ஆடக்கூடிய ரகசியமும் நம்மிடம் உண்டு. தேவைப்பட்டால் கால் பண்ணி வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.